தேறினவன் ஆனேன் என்றோ எண்ணக்கூடாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஒன்றை நாம் அடையும் வரைக்கும் நாம் இன்னும் தேறவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. ஒருத்தன் தேறினவனானா என்பது எதை வைத்து தெரியுமா சொல்லுவாங்க? அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி போறதை வச்சில்ல, அவன் படிக்கிறத வைத்தும் அல்ல, அவன் எக்ஸாம் எழுதுறத வைத்தும் அல்ல, அவனுக்கு வரப்போகிற ரிசல்ட்டை வைத்து. ஒரு காரியத்துக்காக கர்த்தர், அதாவது அப்போ ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும், இந்த பூமியில பல காரியத்தை நாம் அடைந்திருப்போம். ஆனால் அழியாததும் மாசற்றதும் வாடாதுமான சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கு. அதை நோக்கி ஓடிட்டு இருக்கிற நம்ம என்ன மனநிலைமையில் இருக்கிறோம் தெரியுமா? நான் இன்னும் தேரல. ஹல்லேலூயா. நம்ம தேறிட்டோம் மனநிலைமை வந்துட்டுன்னு வைங்களேன், சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும். பரவாயில்ல, இவங்க கொஞ்சம் பரவாயில்ல. இந்த மனநிலைமை, நான் இன்னும் அடையவில்லை, அதனால் நான் தேரல. பூமிக்குரியது மட்டுமே நம்முடைய நோக்கமா இருக்குமானால் நாம் அடைந்தாயிட்டு என்று சொல்லுவோம். பரவாயில்ல, நான் ஆண்டவர்கிட்ட போனேன், எனக்கு அது கிடைச்சு இது கிடைச்சு எல்லாம் ரைட். எப்படியாயினும் நாளோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு எப்படியாவது பவுல் எழுதுன, நான் இவ்வளவு எழுதுனது இருக்கிறேன், அதனால நான் தகுதி சொல்லவே இல்லை. ஏன்னா நான் இன்னும் அடையவில்லை. நான் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னுடைய மெரிட் என்னங்கிறது. நான் அடைந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளே டிசைட் பண்ணிடக்கூடாது. ஒரு நூற்றுக்கதிபதியை வந்து குறித்து இயேசுவின் இடத்துல கொஞ்சம் பேர் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நீர் அவன் வீட்டிற்கு வர்றதற்கு அவன் பாத்திரவானா இருக்கிறான் ஆண்டவரே, அவன் அவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறான். அப்படி இப்படி சொல்லும் போது இயேசு போயிட்டு இருக்கிறார். அந்த நூற்றுக்கதிபதி வெளியே வரான், வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்துட்டு, ஆண்டவரே என் வீட்டிற்குள் நீர் வர நான் பாத்திரன் அல்ல, நான் அடைந்தாயிற்று என்று சொல்லவில்லை. அதனால நான் என்ன சொல்ல மாட்டேன் அப்படின்னா, நான் தேறிட்டேன்னு சொல்ல மாட்டேன், நான் தேறிட்டேன்னு சொல்ல மாட்டேன். இந்த மனநிலை காத்திருக்கிற, அப்போ என்னை எதை தேவன் காத்திருக்க வைக்கிறார்னா, இன்னும் தேறணும்.